எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் டாட். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ், லைஃப் டிப்ஸ், ஆண்டர்பிரினியர்ஷிப் டிப்ஸ் இதெல்லாம் நான் நிறையா தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது அப்வொர்க். அப்வொர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சுரங்கம் தான் நான் சொல்லுவேன். என்னோடய அப்வொர்க் ஜேர்னி பார்த்திங்கன்னா 2012லேருந்தே நான் அப்வொர்க்கில் இருக்கேன். அப்போ வந்து ஈலான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈலான்ஸ் வந்து ஓடெஸ்க் ஆச்சு, ஓடெஸ்க் வந்து அப்வொர்க் ஆச்சு. அப்போது பார்த்திங்கன்னா நான் அப்வொர்க்கில் கிட்டத்தட்ட $9,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். 40 ஜாப்ஸு, 567 ஹவர்ஸு. இது என்னோடய ஆவரேஜ் டாலர் பர் ஹவர். முன்னே நான் நிறைய ஃபிக்ஸட் ப்ரைஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெறும் ஹார்லி ப்ராஜெக்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் கரண்ட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃபுல் டைம் ஜாபு கான்ட்ராக்ட் எல்லாமே கிடச்சிச்சு. ஃபைவர், அப்வொர்க் இது ரெண்டுலேயுமே எனக்கு வந்து ஒரு நல்ல மேஜர் ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருந்தது. எஸ்பெஷலி ரெண்டுத்துக்கும் வந்துட்டு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிக் ஃபிஷ்ஷஸ் ஆர் இன் அப்வொர்க். அப்வொர்க்கில் தான் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. பேபால்லேருந்து, மிஷலின்லேருந்து, சின்ன சின்ன கான்ட்ராக்ட் கம்பெனிஸ் வரைக்கும். மிஷலின்னா மிஷலின் டயர்ஸுங்க. ஸோ அந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. ஃபைவர் பெஸ்ட்டா அப்வொர்க் பெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அப்வொர்க் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபைவர் வந்து நான் ஷார்ட் டேர்ம் ஏர்னிங்ஸ்க்கு வச்சுருப்பேன். அப்வொர்க் வந்து நான் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ், லாங் டேர்ம் ஏர்னிங்ஸ் அப்படின்னு நான் எடுத்திருப்பேன். ஏன்னா 4 மாதம் 1 வருஷம் கான்ட்ராக்ட்லாம் எடுத்தேன். அழகாக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும். அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபைவரில் பார்த்திங்கன்னா ஒரு லைவ்லினஸ் இருக்கும். நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் அப்வொர்க் அப்படி கிடையாது. வீக்லி அந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் ஃபைவருக்கும் அப்வொர்க்குக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்வொர்க்கில் நீங்கள் நிறைய கிளைண்ட் கூட வீடியோ காலில் பேசணும். இங்கிலீஷ் மஸ்ட்டு. நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து நல்லா ப்ரஷ் அப் பண்ணிவிட்டு அப்வொர்க்குக்கு வரணும். அப்போ தான் உங்களால் அப்வொர்க்கில் கம்பீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆஃப்டர் COVID-19 பேண்டமிக் ட்ரெண்டு வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகுதுங்க. சொல்லப்போனால் ஃப்ரீலான்சிங் இஸ் த ஃப்யூச்சர். அது அப்வொர்க்லேயே ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீலான்ஸ் ஃபார்வர்ட் 2020 அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து அப்வொர்க் பப்ளிஷ் பண்ணியிருக்கு. இது வந்து நீங்கள் அப்வொர்க்குள்ளே போயிட்டு upwork.com/i/freelance-forward அப்படின்னு டைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு சின்ன ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். இது வந்து கிளைண்ட்ஸ்க்காக பப்ளிஷ் பண்ண ஒரு ரிப்போர்ட். பட் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃப்ரீலான்சிங் அமெரிக்காவில் வந்து எத்தனை கிளைண்ட்ஸ் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறாங்க அப்வொர்க்கில் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 2014 பார்த்தீங்கன்னா 53 மில்லியன் அமெரிக்கன்ஸ் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணுறாங்க அவங்க ப்ராஜெக்ட்ஸை. 2019 பாருங்கள் 4 மில்லியன் இன்க்ரீஸ், விச் இஸ் 57 மில்லியன். 2020 பாருங்கள் 2 மில்லியன் மறுபடியும் ஏறி இருக்குது. 21 இன்னும் பயங்கரமாக ஏறுங்க. ஏன்னா ஆஃப்டர் COVID-19 பேண்டமிக் ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங். ஸோ இது வந்து ஃப்ரீலான்சிங் நீங்கள் சீரியஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஜம்ப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃப்ரீலான்சிங்குள்ளே குதிக்கிறதுக்கான கரெக்டான சமயம் இது. மோர் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரீலான்ஸ் ஃபுல் டைம். இங்கே பாருங்கள் 36% ஆஃப் ஃப்ரீலான்சஸ் டூ ஃபுல் டைம். இப்போ ஃப்ரீலான்சிங் வந்து ஃபுல் டைம் ஜாபை விட ஒரு ப்ரைடான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சராக மதிக்கவே மாட்டாங்க. இப்போலாம் சான்ஸே இல்லை. ரைட் டைமை ஜம்ப் பண்ணுங்கள். 86% ஆஃப் த ஃப்ரீலான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி பாசிட்டிவ். ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. ஒரு சின்ன ரிசர்ச் அப்வொர்க்கை பற்றி, அப்வொர்க் கம்பெனியை பற்றி. ஸோ கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா அப்வொர்க் கம்பெனியை பற்றின ஒரு சின்ன விட்ஜெட் வரும். இங்கே அந்த விட்ஜெட்டில் போய் பாருங்கள். அப்வொர்க்கோட ரெவென்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா $374 மில்லியன் 2020 மட்டும். எதில்? இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்வொர்க் எடுக்கிற கமிஷன். அதாவது நீங்கள் அப்வொர்க் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை வாங்கிட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வேல்யூவிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து அப்வொர்க் கமிஷனாக எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கமிஷன் எடுக்கிறது தான் அப்வொர்க்கோட ரெவென்யூ.
ஸோ நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் பர்சன்டேஜ் எடுத்துருப்பாங்களே, இந்த மாதிரி பல கோடி ஃப்ரீலான்சர் கிட்டேருந்து அந்த பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த டோட்டல் ரெவென்யூ தான் இது. பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, அப்வொர்க்கில் இருக்கிற எம்ப்ளாயீஸே மொத்தமாகவே 540 தான். அப்போ கம்பெனிக்கு ப்ராஃபிட் எவ்வளோ நிற்கும்னு பாருங்கள். நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் எடுக்கிறதுனாலும் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் கம்பெனி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையான கம்பெனிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அடுத்து அப்வொர்க்கில் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது ஃபஸ்ட்டு டிப் எப்படின்னா, ஹவு டு ஃபைண்ட் ஆன் டிமாண்ட் ஸ்கில்ஸ் ஆன் அப்வொர்க். அதாவது அப்வொர்க்கில் எந்தெந்த ஸ்கில்லெல்லாம் மோஸ்ட் வாண்டட், எந்தெந்த ஸ்கில்லெல்லாம் ரொம்ப ரொம்ப டிமாண்டில் இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அப்வொர்க்கு போய்க்கங்க. அதில் ஃபைண்ட் டேலண்ட், இது வந்து கிளைண்ட்ஸ் இப்படி தான் அப்வொர்க்கை யூஸ் பண்ணாங்க. ஸோ போஸ்ட் ஜாப் அண்ட் ஹையர் அ ப்ரோ இப்படி தான் வருவாங்க. அடுத்து பாருங்கள், இதுதான் டாப் டிமாண்ட் இருக்கிற ஸ்கில்ஸு. அதனால தான் அவங்க கொண்டு வந்து டாப்பில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் ஐடிக்கு தான் இப்போ ஹை டிமாண்டுங்க, அதுவும் ஆன்லைன் ஸ்கில்லுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ டெவலப்பர்ஸ் ஃபேஸஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஹை டிமாண்ட் இருக்கிற ஸ்கில்ஸு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ப்ரொஃபைல் இதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்து டிசைன் அண்ட் க்ரியேட்டிவ். நான் டிசைனில் இருக்கேன், அதனால் எனக்கு இந்த இது வந்து நல்ல டிமாண்டில் இருக்குது நல்லாவே தெரியும். ஸோ அதை கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. யூஎக்ஸ் யூஐ டிசைனர், நான் வந்து ஒரு யூஎக்ஸ் யூஐ டிசைனர். பாருங்கள், இந்த இதுக்கெல்லாம் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. எய்தர் நீங்கள் வந்து நல்ல கோர்ஸ் எடுத்து நீங்கள் இந்த ப்ரொஃபைல் இதில் க்ரியேட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கலாம். இல்லை இதில் ஏதாவது ஒன்று கிராஃபிக் டிசைன் இல்லை வந்து சிம்பிள் வீடியோ எடிட்டிங்லாம் உங்களுக்கு தெரியும்னா தயவு செஞ்சு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் 5 to 10 years ஃப்யூச்சர் வந்து இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்ஸ். எஸ்இஓ இப்போ வந்து எஸ்இஓக்கு செம டிமாண்ட் இருக்குங்க. ஏன்னா வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனுங்கிற ஒரு தனி கடல். என்னோடய சின்ன பிளேலிஸ்ட் வந்து என்னோடய சேனல்லையே இருக்குது, சும்மா அது போய் என்ன ஏதுன்னு பாருங்கள். எஸ்இஓ இஸ் த ஃப்யூச்சர். ஓகேங்களா? சோஷியல் மீடியா, எஸ்இஎம், இமெயில் மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்கில்ஸ். இப்போல்லாம் ஸ்கில்ஸ் வந்து ஆன்லைன் கோர்சஸில் டக்குன்னு எடுத்துகிட்டு நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் டிமாண்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் விஷயமே. அடுத்து ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன், கண்டென்ட் ரைட்டிங், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிமைனிங்காக போய் பாருங்கள். பார்த்துட்டு இதில் ஏதாவது ஒரு ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? டிப் நம்பர் 2, தயவு செஞ்சு ஒரிஜினல் ஃபோட்டோவை போடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் ஃபோட்டோ. சும்மா இதை நான் இந்த ஸ்கில்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஒரிஜினல் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஒரிஜினல் ஃபோட்டோ போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை போடலைன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வராது. வெரி 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 இம்பார்ட்டண்ட் பார்ட். அது டிப் நம்பர் 2. இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், நான் ஃபேஸஸை தான் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபேஸஸை தான் பார்க்குறேன். பாருங்கள், இதில் ஒரு இந்தியன் மாதிரி இருக்கார். ஸோ ஓகே, நான் வந்து ஒரு கிளைண்ட் இந்தியனாக இருந்தேன்னா நான் டப்புன்னு இந்தியனை ஹையர் பண்ணுவேன். ஸோ ஃபோட்டோ, ஒரிஜினல் ஃபோட்டோ மஸ்ட். டிப் நம்பர் 3, இங்கே பாருங்கள் சர்டிஃபிகேஷன். நீங்கள் அப்போ ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த அவங்கக்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இங்கே சர்டிஃபிகேஷன் இந்த சிம்பிள் வருது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் வேல்யூ ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ இந்த 3 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.